ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து வர ஸ்டோரியை நினச்சி ரொம்பவுமே குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் உங்களுக்கெல்லாம் தெரியும், காவேரி வந்து புதுசாக ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. பழைய ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக நமக்கு ஒன்று தான் மிஸ்ஸிங். அது வந்து காவேரியோட தலையில் வந்து அந்த நெத்தியில் காயம் இருக்குது. அதை பார்த்தா விஜய் கை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் தான் வரல. அந்த எல்லோ கலர் சுடிதார் தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சு பார்த்தாலும், இன்றைக்கான ப்ரொமோவில் பார்க்கும்போது இப்போ காவேரி ஆஃபீஸ் வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்குள்ளார போய் விஜய் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ காவேரியை கூப்பிட்றதுக்காக இங்கே வராங்க. ஆனால் காவேரி அதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் அந்த பத்திரத்தில் வந்து கையெழுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே பயந்து போயிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ விஜய் வந்து இப்போ காவேரியை பார்க்கும்போது காவேரி வண்டியில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். சரி, அடுத்து என்ன மாதிரி ஸ்டோரியை கொண்டு வருவாங்க? இப்போ காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லாமல் எங்கே போவாங்க, என்ன ஸ்டோரி வரப்போகுது அப்படிங்கிறது நிறைய யோசனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்து புது ப்ராஜெக்டில் சைன் பண்ணுறதுக்காகவா என்ன ஏதுன்னு தெரியல, க்ளீன் சேவ் பண்ணிக்கிட்டு காரில் போகிற மாதிரி ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹைதராபாத் போகிறதாக. அது வந்து புது ப்ராஜெக்ட், அதாவது வேறு ஏதாவது சீரியலில் நடிக்கிறதுக்கு கமிட்மெண்ட் ஆகியிருக்காங்களா, இல்லை இந்த சீரியல்லையே புதுசாக ஏதாவது ட்ராக் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரியும் குழப்பம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா போன வாரத்தில் பிரவீன் டைரக்டர் என்ன சொன்னார்னா, அதாவது அடுத்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சூப்பரான மூமெண்ட்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நம்ம எப்போயுமே என்ன எதிர்பார்க்குறோம், விஜய் காவேரி சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும், ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். இவர் வந்து அதை செய்வாரா, இல்லை வந்து இவர் ஏற்கனவே எடுத்த எல்லா சீரியலையும் பார்த்தா ஹீரோ ஹீரோயினை வந்து பிரித்து வச்சு பயங்கரமாக எமோஷனல் ஃபீலிங்கை கொண்டு வந்து நம்மளையும் அழுவு விட்டு அவங்களையும் அழுவு விட்டு கதற விடுவார், அந்த மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போகிறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கான ப்ரொமோவில் நம்மளை நிறைய யோசிக்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து திருப்பி வந்து பார்க்கும்போது காவேரி காருக்குள்ளார இல்லை அப்படின்னாவே நம்ம நினச்சிக்கலாம் அடுத்த ஸ்டோரி வந்து எங்கெங்கேயோ போய் தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆனால் நமக்கு இன்னொரு ஃபோட்டோ மிஸ்ஸிங்காக இருக்குது, அதை பற்றி என்னப்பா அப்படின்னு கேட்டாக்கா இவங்கள்ட்ட அது மாதிரிலாம் பேசி கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோட்டோவோட சீனை வந்து ஸ்கிப் பண்ணி கூட போயிட்டு இருந்திருக்கலாம். அதனால் அடுத்து வர ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதா, இல்லை நமக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்க போதா அப்படிங்கிறது அடுத்து ஒரு 2 நாள் ஸ்டோரியை பார்த்து தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா நிறைய குழப்பங்கள் இன்றைக்கான ப்ரொமோவை பார்க்கும்போது, ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோவை பார்க்கும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.